இந்த உலகம் எங்க தான் போயிட்டு இருக்குன்னே தெரிலங்க. ஆக்ட்ரஸ் சிட்னி ஸ்வீனி அவங்களுடைய பாத் வாட்டர், அதாவது வந்து அவங்க குளிச்ச அந்த தண்ணியில இருந்து ஒரு சோப்பு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, அந்த சோப்பை வந்து இப்போ வந்து வித்துருக்காங்க. அது விற்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோப்பை கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எங்க உலகம் எங்க போகுதுன்னே தெரியல. அங்க காசால கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட நிறைய பேர் ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லாம வந்து தவிச்சிட்டு இருக்க பட்சத்துல இங்க ஒரு செலிபிரிட்டியோட குளிச்ச நீர்ல இருந்து ஒரு சோப்பு ஒன்று செய்யறாங்க. அது 25,000 ரூபாய் கொடுத்து மக்கள் வாங்குறாங்க. 25,000 ரூபாய். இந்த உலகம் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது கேட்கவே வந்து ரொம்ப ஒரு மடத்தனமா இருக்குங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு உண்மையிலே. ஏன்னா அது என்ன, ஏதாவது புனித நீராங்க, கங்கை நதியிலேருந்து எடுத்துட்டு வந்த புனித நீராங்க. அதை வந்து ஏதோ சோப்பு உருவாக்கி அதை வந்து இது இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து குளிச்ச ஒரு வாட்டர், அது இந்த லெவலுக்கு போகுதுன்னா வேர்ல்ட் நிஜமாக லிட்டரலி கான் மேடுங்க. நான் நேற்று தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். செலிபிரிட்டிஸோட வந்து அவங்க பண்றதுக்குலாம் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களை வர்ஷிப் பண்ற லெவலுக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம், சத்தியமா எனக்கு தெரிலங்க உலகம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, கிரேசியா இருக்காதீங்க. செலிபிரிட்டிஸோட ஃபேன்ஸா இருங்க, பட் இந்த அளவுக்கு கிரேசியா மடத்தனமா அவங்க என்ன பண்ணாலும், அவங்க ஏதாவது ஒன்று வித்தா அது மார்க்கெட்டிங் கூட இல்லைங்க. இது அவங்க எதை குத்தாலும் நான் வந்து வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி இது இருக்குங்க. அதுவும் காசை கொடுத்து கொட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.